அவன்? நீ மெட்ராஸ்ல இருக்கவே லாயக்கில்லடி. அவனுக்கு தெரியாது, பேரு பாபு, தொழிலதிபர் தணிகாசலம் தான். யாருக்கும் அடங்காத காலை. யாருக்கும் அடங்காத காளையா? நான் அடக்கி காமிச்சா சூரியன் கூட மேற்குல உதிக்கலாம். நடக்கிற விஷயமா பேசு லட்சுமி. சரிடி, பந்தயம். அவனை காதல் பண்ண வைக்கவா? லட்சுமி, காதல்ங்கிறது ஒருத்தர் மனசுல தானா வளரணும். நீ என்ன சொன்னாலும் முடியாதுடி. அங்கதான் லட்சுமியோட புத்திசாலித்தனத்தை நீ புரிஞ்சுக்கணும். அப்படி என்னடி பண்ண போற? இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல ஐயோ பாவம்னு பரிதாபப்பட வைக்கணும். அப்புறம் சமயம் வரும்போது இந்த பரிதாபத்தை வானலில போட்டு வதக்கி காதலா சமைச்சிடணும். எப்படி பரிதாபத்தை சம்பாதிப்ப? நாளை வர பொறுத்திருந்து பார். ஓரங்கட்டுங்க, ஓரங்கட்டுங்க. என்ன என்ன இந்த பக்கம்? சும்மா பொழுது போகல, அதான். நோ என்ட்ரி போர்ட பாத்தீங்கல்ல? பார்த்தோம், ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்தடா, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நோ என்ட்ரி போர்ட பார்த்துட்டு வந்ததும் இல்லாம நான் வேற டியூட்டில இருக்கேன், கிண்டலா பண்றீங்க? என்னது இது? ஒண்ணுல அவன் பர்ஸ்ல ஒரு 10 ரூபாய் மட்டும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுது. மறுபடியும் கிண்டலா? இதெல்லாம் கை நீட்டி வாங்க மாட்டேன். வேற பெட்டி கடை கண்ண போய் கேட்டு பாரு. அந்த கடையா? அதுக்கு அடுத்த கடை. 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. 5ஆ? இந்தாங்க புடிங்க. இந்தடா. இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் வரவு. 5 கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு? 8 ரூபாய் ஆச்சு. மீதி 2 ரூபாய் கொடு. சார் சார், ஒரு நிமிஷம். ரூபா கொடுக்காம போறீங்களே? ரூபாவா? அந்த போலீஸ்கார் கொடுப்பார். நீங்க போ, நீங்க போ. என்னம்மா நீ பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க? எனக்கு கண்ணு தெரியாது சார். ஓ, கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாத பொண்ணு இப்படி தனியா வரலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சார் வந்தேன். அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. ஆமா, இந்த லக்ஷ்மி எங்க இருக்க? ஓ, உங்க பேர் லக்ஷ்மியா? ஆமா, மந்தவழி பாக்கும். புத்திசாலிதான். இப்ப நான் உங்களை டிராப் பண்ணுங்கிறீங்களா? மத்தவங்க எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கிட்டு தானா உதவுறவங்கள ஜென்டில்மேன் சொல்லுவாங்கல்ல. அப்படியா? நான் ஜென்டில்மேன் தான். வாங்க, நான் டிராப் பண்றேன். வாங்க, பாத்து வாங்க. பாத்து. என்னது இது? கண்ணு இல்லாத நீங்க ஏன் வாட்ச் கட்டிருக்கீங்க? அதுவா சார், எனக்கு கண்ணு இல்லைங்கிறதுனால என் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏன் சார், உங்க பேர் என்ன சார்? பாபு. BABU, பாபு. உங்க வைஃப் பேர் என்ன சார்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. வருத்தப்படாதீங்க, சீக்கிரம் ஆயிடும். தேங்க்யூ. ஆமா, கண்ணு தெரியாம நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்யறது? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உட்காருங்க. ஒரு வண்டியில ஒருத்தர் பின்னால் உட்கார்றது இதான் எனக்கு முதல்ல அனுபவம். எனக்கும் இதான் முதல் அனுபவம். நீ சொன்ன தெருவுல நுழைஞ்சாச்சு. வீடு எங்க? ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் கேட் தான் என் வீடு. ஓ, பாத்து. Thank you sir. ஏமா, நீங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஸா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கண்ணு தெரியாத பொண்ணை தனியா விட்டுட்டு நீங்க பாட்டு வந்துட்டீங்களே. அவங்கள கோச்சிக்காதீங்க சார், அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நான் இப்படி செய்வேன்னு அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப நான் வரேன். இந்த சந்திப்பு சிறுகதையா இருக்க கூடாது, தொடர்கதையா வளரணும். அடிக்கடி இங்க வந்து பேசிட்டு போறேன். ஜாக்கிரதையா பாத்துங்க. மிஸ்டர் தனியாச்சலம், உங்களுக்கு வேண்டியவங்க முறையில சொல்றேன். உங்க பையனை நீங்க கண்டிச்சு வைக்கிறது நல்லது. உங்க பையனை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நேற்றுக்கு ஸ்ரீ தியேட்டர்ல ஃப்ரீயா சினிமா காட்டுறாங்கன்னு குரலையை கிளப்பி விட்டுருக்கான். அதனால அந்த ஏரியால ஒரே அடிதடி, சண்டை, குழப்பம். ஐ எம் சாரி சார். என் பையன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
போய் வரேன்டி. ஐயோ சீக்கிரம் கட்டில கீழே ஒழிஞ்சுட்டுடி. யாரது? உன் பாட்ட. ஓ மிஸ்டர் பாபுவா? ஆமா, உனக்கு தான் கண்ணு தெரியாது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. வாச கதவை இப்படி திறந்து வச்சுட்டு இப்படி புடவை கட்டிக்கிறியே, ரோட்ல போறவனா பார்க்க மாட்டான்? ஏய் என்னாச்சு? கண்ணு தெரியாதுன்னா என்ன செய்யறது? சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன். இப்படிதான் தாவணி எல்லாம் கீழே போடுறத? துச்சாதனை இழுக்கிற மாதிரி இழுக்க வேண்டியிருக்கு. இந்த பார்க்க முடியாதவள நீங்க மறுபடியும் பார்க்க வந்தது என்னோட பாக்கியம். அதுல எனக்கும் சந்தோஷம் தாம்மா. நான் உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி வச்சிருக்கேன், என்னோட அன்பளிப்பு. ஏன் அளவு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ஸ்கூட்டர்ல உங்களை கட்டி பிடிச்சிட்டு வந்தனே, அதான் அளவு. இந்த சிகப்பு ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சிகப்பு கலர் உனக்கு எப்படி தெரியும்? அது கடைக்காரன் சொன்னா. ஓ, எனக்கு லைஃப்ல ஒரு ஆசை, உங்ககிட்ட சொல்லலாமா? பயங்கரமா எதுவும் சொல்லிடாத. எனக்கு மெட்ராஸை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் கூட்டிட்டு போறீங்களா? உன்னால எப்படி பார்க்க முடியும்? ஐம் சாரி, உன் மனசை புண்படுத்திட்டல. பரவாயில்ல, நீங்க தானே புண்படுத்தினீங்க. கவலைப்படாத, உன்னால பார்க்க முடியாட்டியும் நான் கூட்டிட்டு போறேன். அப்ப நான் வரேன், கதவை சாத்திட்டு போறேன். வரேன். ஏய் வாங்கடி. ஏய் பாபு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த இன்விடேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆமா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம்ன்றியே, அதுக்குள்ள எதுக்குடா இதெல்லாம்? டேய் பாவி, இவனை தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன். He is a very good boy. ஓகே, see you. See you. என்னடா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? ஒரே கல்லுல 2000 மாங்காய் அடிக்க போறேன். எப்படிடா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சேச்சா, ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாதடா. உண்டா, இது ஒரு கற்பனையான கல்யாணம்டா. நாம என்ன பண்ண போறோம்? வர ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு சத்திரத்தை பிக்ஸ் பண்ணி கற்பனையா ஒரு பொண்ணு பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிகையெல்லாம் அடிச்சு இந்த ஊரையே ஏமாத்த போறோம். ஓகே ஓகே. என்னடா இது? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேரு, அப்பாவோட பேரு, ஊரு பேரு, லிஸ்ட படி. ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெயமாலினி, சுஜாதா, அருந்ததி, சரிதா, விஜயா, விஜயலலிதா, சிலுக்கு. அடுத்தது என்ன? ஓ மாமனார் பேரு நாகலிங்கம், பூதலிங்கம், தர்மலிங்கம், ராமலிங்கம், சுந்தரேசன், நடேசன், கதிரேசன், சொர்ணவேல், கதிர்வேல். அடுத்தது பொண்ணோட ஊரு பேருடா. கொலகாரம்பேட்டை, கண்ணம்மாம்பேட்டை, குடுகுடுப்பாம்பேட்டை, பட்டி வீரம்பட்டி, கோயில்பட்டி, அல்லிபுரம், மல்லிபுரம், ஜலகண்டாபுரம். பத்திரிக்கை எப்படி எழுதலாம் சொல்லடா பாபு? பிள்ளையார் சுழி, திருமண அழைப்பிதழ், அன்புடையீர், நிகழும் துந்துபி ஆண்டு, பங்குனி மாதம் 16ஆம் நாள். ஏண்டா தமிழ் மாசம் இங்கிலீஷ்ல ஏப்ரல் 1ன்னா எல்லாருக்குமே சந்தேகம் வந்துரும். அதனால அத பிராக்கெட்ல போட்டியா? வியாழக்கிழமை காலை 7:30க்கு மேல் 9 மணிக்குள் எனது மகன் செல்வன் பாபுவுக்கும் அதுல ஒரு சீட்டை எடு. அல்லிபுரம், அல்லிபுரம் இறங்குங்க. அல்லிபுரம் எழுதிக்க, நீ ஒரு சீட்டை எடு. எடுக்கிற. சுந்தரேசன். என்ன சுந்தரேசன், சௌக்கியமா இருக்கீங்களா? இந்த சுந்தரேசனுடைய சௌக்கியத்துக்கு என்னப்பா குறைச்சல்? ஆண்டவ முன்னத்துல நல்லா இருக்கேன். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள். என் பொண்டாட்டி பேரை நானே எடுக்கிறேன்டா. அருந்ததி, அருந்ததி, அருந்ததி.